இதுதான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டு. இது அப்படியே நெல்லார்டி மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்காண்டியே மழை பெஞ்சுன்னா இந்த கொடையிலேயே மலை கொடையிலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், நெல்லார்டி போயிடலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழை தண்ணி நம்ம மேலே படாமல் நம்ம போகிறதுக்காக ஒவ்வொரு ஃப்ளாட்லேயுமே இது மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. சிறப்பான ஒன்று. இது அந்த எல்ஆர்டி போகிறது இந்த மழை தண்ணீர் ஓடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நம்ம தங்கியிருக்கக்கூடிய ஃப்ளாட்டு அந்த இதுதான். இது ஒரு பாலம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சிறப்பாக போயிட்டுருக்காங்க. யாரையுமே தொந்தரவு, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. மேகம் மூட்டை வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த பார்க்கிங் தலங்கள் சிறப்பு. அந்த தண்ணீர் மழை அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுவெல்லாம் அப்படியே தண்ணீர் என்ன செய்யும், உள்ளே அப்சர்வ் பண்ணி இழுத்துரும். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நாம் இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம கேஎல் மஸ்ஜித் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே லிட்டில் இந்தியா அப்படின்ட்டு இருக்குது சிங்கப்பூரில். மிக சிறப்பு. அங்கே ஃபுல்லாகவே நம்ம தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் நிறைய வாழ்கிறாங்க. ஆமாம், அதுதான் சிறப்பு. எங்கே போனாலுமே தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான் லிட்டில் இந்தியா. அங்கே தான் நம்ம இப்போ போகிறோம். இதுதான் அந்த எல்ஆர்டின்னு சொல்லுவாங்க, மெட்ரோ ஸ்டேஷன். பிஸ்மில்லா. இங்கே இந்த பக்கம் லைன்லேயே நிற்பாங்க ஒரு சைடு. இந்த சைடு நடந்து போகிறதுக்காகவே ஃப்ரீயாக விட்டுறாங்க. நம்ம லிஃப்ட்டில் போகும்போது லெஃப்ட் சைடே நின்றுக்க வேண்டியது. இதுவும் சிறப்புக்குரிய விஷயம். பிஸ்மில்லா. அன்றைக்கி ட்ரெயின் இதுதான். எல்லா இடத்துலையுமே தமிழில் எழுதப்படுறது சிறப்புக்குரியது. நம்ம போகிறது இந்த லிட்டில் இந்தியா. இங்கேருந்து 3வது ஸ்டாப்பு நம்ம இங்கே இருக்கிறோம், ஃபிராக் பார்க், லிட்டில் இந்தியா. ட்ரெயின் நம்ம போக வேண்டியதான். இப்போ ட்ரெயினில் ஏறி இப்போ நம்ம லிட்டில் இந்தியா ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ மேலே ஏறி வந்தோம்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் எங்கே பார்த்தாலுமே நம்ம அந்த பாருங்க டேக்கா சென்டர்னு போட்டிருக்காங்க. பெஃபல்லா ரோடு. இது அப்படியே வெளியே வரோம். வெளியே அப்படியே ரைட்டில் திரும்பினா ரோடு, மெயின் ரோடு சிக்னலு. அப்படியே லெஃப்ட்டில் நம்ம எடுத்து இடது கை பக்கம் திரும்பின உடனேயுமே ஊரில் உள்ள எல்லா பழங்களும் இங்கே கிடைக்கும். அப்படியே மாஷா அல்லாஹ் எல்லா பழங்களும். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம மக்கள், தமிழர்கள், நம்முடைய ரத்த சொந்தக்கள் தான் இங்கே என்ன செய்கிறாங்க,
பணி செய்கிறாங்க. இங்கே உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இங்கே உள்ள ஐசிக்காரங்க இருக்கிறாங்க. தமிழ்லேயே எழுதப்பட்டிருக்குது. ஊரில் உள்ள அத்தனை ஜாமான்களும் இங்கே கிடைக்குது. அவ்வளோ சிறப்புக்குரியது. வேப்பலை, மா இலை, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இப்படி எல்லா வகையான காய்கறிகளும் ஊரில் இருக்கிற அத்தனை காய்கறிகளும் இங்கே இறக்கி விற்கப்படுறாங்க. நம்ம மக்கள் இங்கே வாங்குகிறாங்க. ஆமாம். அதே மாதிரி இந்த பார்த்திங்களா வேப்பலை. ஆமாம். அதே மாதிரி கீரை வகைகள் மாஷா அல்லாஹ் எல்லாமே இருக்குது. இதில் நேராக போனோம்னாக்கா அந்த தேக்காங்கிற ஏரியா. இது ஃபுட் கோர்ட். இது இங்கே வந்து வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சாப்பாடு. மக்கள்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்காக அந்த மாலைகள், பூக்கள் எல்லாமே வாங்கி சொல்கிறாங்க. சிறப்புக்குரியது. அப்போ நம்ம வந்து இங்கே தான் ஒரு கடையில் நம்ம வந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது சாப்பாடு. பூரி சாப்பிட்டேன் இன்றைக்கி காலையில். நல்லா இருந்தது. மதுராஸ்ன்னு சொல்லிட்டு மதுராஸ் நல்லா இருந்துச்சு அந்த சாப்பாடு. அங்கே உள்ள என்னுடைய நண்பர் ஒருத்தர் நல்லா கவனித்தார். இந்த தெரியுதுல மதுராஸ், நல்லா சாப்பிட்டோம். அவங்கவுங்களுடைய பணிகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை, யாரையும் எந்த கேள்வி கேட்கலை. அவ்வளவு சுதந்திரமாக சுகாதாரமாக. அதே மாதிரி இங்கே உள்ள வானிலை அதுவும் சிறப்பாக இருக்குது. திடீர்னு மழை பெய்யுன்றாங்க, திடீர்னு வெயில் அடிக்குது. அது மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம், இருந்துகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து அதிகமாக செலவு, ஒவ்வொரு விலையும் நம்ம நாட்டினுடைய காசை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. அதான் ஒன்று. அதிகமான உதாரணமாக இங்கே உள்ள ஒரு டாலர், சிங்கப்பூர் டாலர் இந்திய மதிப்புக்கு நிகராக 66, 67 இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி 64, 65லேருந்து ஸ்டார்ட் தொடங்குது. ஹனிஃபா டெக்டைல்ஸ் அது இருக்குது பக்கத்தில், ஆனந்த பவன். இதெல்லாம் பழைய காலத்து பழமைக்கான கட்டிடங்கள். அப்படியே அதை எதையுமே பண்ணாமல், அதை இடிக்காமல் பாதுகாத்து வர்றாங்க. இதை சுற்றிலும் பெரிய பெரிய கட்டிடங்கள், பல அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆமாம். அப்போ இது வந்து அவங்க அதை வந்து பழமை அப்படியே பாதுகாக்கிறாங்க. அதான் விஷயமே. இந்த லைனு ஃபுல்லாகவே தங்க கடைகள், நகைக்கடைகள் தான் ஃபுல்லாமே, ஜுவல்லர்ஸ். அதே மாதிரி ஊரில் இருக்கிற மாதிரியே எல்லா கடைகளுமே இருக்கும். மேகமூட்டம் காணப்படுது. எப்போ வேணுமாண்டாலும் மழை பெய்யலாம். இது ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டு. ஆமாம், இது ஒரு மெயின் ஸ்ட்ரீட். இது ஒரு மெயினான ஒரு தெரு. இந்த தெரு இதில் நேராக போனோம்னா சொன்னால் தான் நம்ம இன்றைக்கி தொலை இருக்கிற அந்த பள்ளி, அப்துல் கஃபூர் மஸ்ஜிதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, அப்துல் கஃபூர் மஸ்ஜித் போங்க, அங்கே போனீங்கன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த ரோட்லேயே நம்ம போனோம்னு சொன்னால் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க ஒரு மியூசியமே இருக்குது. அது உள்ளே போக இன்றைக்கி க்ளோஸ்டாக என்னென்னு தெரியல, ஆள் ஓப்பன் இல்லை. நான் அந்த வழியாக போனேன், அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். தமிழர்களுடைய பாரம்பரியம், எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாங்க, எப்படி கொடி அமைச்சாங்க, எப்படி இந்த நாட்டை அவங்க வளமைப்படுத்தினாங்க, செழிப்புற செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் எதுக்கு தமிழர்கள் சொல்கிறேன்னா, இந்தியர்கள்னு சொல்ல முடியாது, தமிழர்கள் தான் சொல்லணும். காரணம், தமிழ் பேச மக்கள் தான் அதிகம். நம்ம இந்தியா தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த இருக்குது பற்றியெல்லாம் இந்திய மரபுடைமை நிலையம், இந்த மாதிரியான தமிழ் நம்ம வந்து இங்கே தான் பார்க்க இயலும். இங்கேயும் கொழும்புலையும் ஸ்ரீலங்காவில் தான் நம்ம பார்க்க இயலும். இங்கே உள்ள போனோம்னா மியூசியம்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாம், ஆய்வுக்கூடம், அப்படி எது வேணாலும் சொல்லலாம். சிறப்பு. இந்த போர்டில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே அதில் தெரியும், போட்டிருக்காங்க தெளிவாகவே. அங்கே வாசலில் ஒரு காவலாளி நின்றார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால போக இயலாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதோட நம்ம வெளியாகி நேராக நம்ம பள்ளிக்கு தொழுவதற்காக போயிட்டோம். இந்திய மரபுடைமை நிலையம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுதான் வாசல், உள்ள என்ட்ரி ஆகிறது. அதோட நம்ம நேராக போனோம்னு சொன்னால் மெட்ராஸ் பேக்கரி இருக்கும். அதுக்கு தாண்டி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த பள்ளி வந்துடும். அந்த பள்ளியில் தான் இன்றைக்கு ஜும்மாவுடைய தொழுகை. மனசுக்கு ஒரு ராகத். அந்த பழமையான கட்டிடங்களை பார்க்கும்போது ஆதிரை உணவகம், அதிரைன்னு போடாமல் ஆதிரைன்னு போட்டிருக்காங்க.
பார்க்கலாம். இதுதான் அந்த பள்ளிக்கு போகக்கூடிய வழி. மேகமாக தான் இருந்தது, ஆனால் மழை வரல. நல்லா கொஞ்சம் வெயில் சுள்ளண்டு அடிச்சிச்சு நீங்கள் மதியானம். அந்த பள்ளிக்கு நம்ம வந்துருக்கிறோம். இதான் அந்த பள்ளி, மஸ்ஜித் அபூபக்கர். இதுவுமே பழைமையான ஒரு பள்ளி, மஸ்ஜித் அப்துல் கஃபூர். இங்கே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கேயே தொழுவுறது, இங்கேயும் தொழுகிறாங்க. பள்ளி உள்ள அங்கங்கே ஒளி செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் அநீதம் இழைக்கக்கூடியவர்களை விரும்புவதே இல்லை என்பதாக எல்லாம் சொல்லுகிறார். இன்னும் ஒரு எச்சரிக்கை வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், மக்கள் எண்ணிக்கொண்டார்களா அநீதம் செய்யக்கூடியதை நான் கண்டுகொள்ளாமல் இருப்பேன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாம் செய்யக்கூடிய அநீதத்தை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். சின்ன விஷயத்தில் அநீதம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய நியாயத்தை வழங்காமல் நாளை மறுமையில் அவருடைய 8 ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் அநீதம் செய்வதனுடைய பாதிப்பை, பின் விளைவை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மோசமான முடிவை எடுத்து காட்டுகிற வசனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவ்வளவு முதல்மாதி யௌமுல் கியாமா, அநீதம் இருக்கிறது, இது நாளை மறுமையினுடைய இருள் என்பதாக சொன்னார்கள். எவ்வளவு அமல்களோடு நாளை மறுமையில் வந்தாலும் சரி, அடுத்தவருக்கு அவர் மாஷா அல்லாண்டு இந்த அப்துல் கஃபூர் மஸ்ஜிதில் சிங்கப்பூரில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா, இன்றைக்கு வந்து லீவு, ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடேன்னு சொன்னாங்க. இங்கே பொதுவான விடுமுறை இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி ஏதோ முக்கியமான லீவு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வந்தோம்னா நிறைய மக்கள் இன்னும் பாதி பேர் தொழாமல் கதவையும் சாத்திட்டாங்க, இடம் இல்லாமல். அதுக்கு பிறகு 2:30 மணிக்கு, மதியானம் 2:30 மணிக்கு மறுபடியும் வேறொரு ஜமாத், அதே மாதிரி ஹதீஸ் பயானு, அதே மாதிரி குத்துபா, அதுக்கப்புறம் தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு 2வது வக்தும் நிறைவேற்ற கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸை எடுத்துகிட்டு நேராக நம்ம கிளம்பியாச்சு. நம்ம இருப்பிடத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஒரே ரோடு தான் நம்ம தங்கியிருக்கிறது. அந்த பஸ்ஸில் எல்லா பஸ்ஸுன்ற இல்லை, பொதுவாக எல்லா கவர்மெண்ட்டு ஸ்தாபனங்களிலையும் தமிழில் இருக்குது. மேலே இங்கிலீஷ், அடுத்து தமிழ். முக்கிய மொழியாக ஒரு நம்ம தமிழ் இங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. நம்ம இங்கே விசாரித்த வகையில் சொன்னாங்க, எத்தனை பேர் சொன்னாங்க ஹிந்தியை வைங்க 2ஆம் மொழியாக, கவர்மெண்ட் மொழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது இல்லை, எங்களுக்கு தமிழர்கள் எங்களுக்கு நிறைய இந்த நாட்டுக்காக உழைச்சிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேறு எந்த மொழிக்கு இங்கே இது கிடையாது, அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. தமிழ் மொழி தான் நேஷ்னல் லாங்குவேஜ், இங்கே உள்ள நேஷ்னல் லாங்குவேஜ், இங்கே உள்ள முக்கிய மொழி என்று சொல்லக்கூடிய இதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே தமிழ் மாஷா அல்லாண்டு. மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். தமிழில் தான் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. இப்போ இந்த ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயின் நீங்கள் ஏறுங்கன்னு சொல்லி தமிழில் தான் மொழிபெயர்ப்பு செய்யப்படுது. அதே மாதிரி டோர் அடைக்கப்பட்ட உடனே நீங்கள் உள்ளே போகாதீங்க அப்படின்னு தமிழில் சொல்லுது. அடுத்த ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுது. அதாவது இங்கிலீஷ், அப்புறம் சைனீஸ், அப்புறம் தமிழ், அடுத்து மலாய், இப்படி 4 மொழிகளில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எதுவானாலுமே இப்போ ஃபயர் அலாரத்துக்கு உண்டான விஷயத்த அந்த எடுத்து நம்ம ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சு, அப்போ அதுலேயுமே தமிழ் எழுதப்பட்டிருக்கு. அதுவுமே நான் இதில் ஃபோட்டோ எடுத்துருக்குறேன், இதில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அது புரியும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு சிறப்புக்குரிய பாரம்பரியமிக்க மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஊர்னால் அது சிங்கப்பூர். நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், சிங்கப்பூர் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம கண்கூட இங்கே பார்க்குறோம். பில்டிங்லாம் இப்போ இந்த பார்த்துட்ருக்கோமே, இந்த பில்டிங்கில் கூட பூச்செடிகள், அந்த செடி வகைகள் இப்படியெல்லாம் நடப்பட்டு வைக்கப்பட்டு அதையுமே பாதுகாக்கிறாங்க, அதையுமே வளர்க்குறாங்க. ஆமாம், இன்றைக்கு மழை பெய்யலை, நேற்று மழை பெஞ்சிருச்சு, இன்றைக்கு மழை பெய்யலை. இன்ஷா அல்லாஹ் நாளை மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க.
ஒரு நாளைக்கு முன்னாடியே அறிவிப்பு, எல்லாருக்குமே அது தெரியுது நாளைக்கு மழையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை இங்கே வந்து ஹாலிடே, அடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் ஹாலிடே, எல்லாமே லீவ். ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸுகள் நம்ம வீட்டுக்கு போகிறோம். இது வந்து பார்க்குறோம், கதவு திறக்கும் பிடி, அவசரத்திற்கு மட்டும், எமர்ஜென்சி அவசரத்திற்கு மட்டும் சொல்லி வந்து மெட்ரோ அல்லது பஸ் இது எல்லாத்துலேயுமே இது இருக்குது. அடுத்ததாக நம்ம மெட்ரோ ஏறி போகணும், இது லைனு. அடுத்து என்னுடைய நண்பர் ஃபஹத் ஷிஹாபுத்தீன் அவருடன் என்னோடு சேர்ந்த நண்பர்களோடு உணவருந்தும் காட்சி. இன்றைக்கு ஜும்மாக்கு பிறகு உணவருந்தும் காட்சி. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.